உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கில்டு விருப்பினர் சங்கர் என்ற பிரபாகரன் பேசுகிறேன். அண்ணன் ஆரி செல்வராஜ் நேற்று அவருடைய காணொலி ரொம்ப வருத்தமாக இருந்தது. சல்லியர்கள் தொப்புள்கூடிய ஒருவருடைய படத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட அந்த படத்துடைய திரையரங்குகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். கட்டாயம் மாறும் நிலை. இன்னைக்கு அண்ணன் வந்தார். நாங்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இதை கதறிக்கிட்டு இருக்கோம். சிறிய படங்களுக்கு திரையரங்கு கிடைக்கிறது இல்லைங்கும்போது அப்போ எல்லாமே இருந்தாங்க. இன்னைக்கு தனக்குன்னு வந்த உடனே எங்கள் அண்ணனே வலிக்குதுங்கிறாரு. இதுதான் வேண்டும். இந்த ஒற்றுமைக்கு முதல்ல நீங்கள் முன்னாடி வந்திருந்தா நம்ம இன்னைக்கு இந்த பிவிஆர்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. சரிங்களா? என்னைக்கே தூக்கி வெளியே எறிஞ்சிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல தெளிவான ஒரு முடிவுக்கு வாங்க. எங்கள் கில்டு தேர்தலுக்காக எதிர்பார்த்து நிற்கிறோம். ஜாக்குவார் தங்கம் இதை கைப்பற்றிக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தேர்தல் முறைப்படி வரணும். தேர்தல் முறைப்படி வந்து முடிஞ்சோடனே எங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. பலூன் திரையரங்குகளை கொண்டு வரணும். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா பைபாஸ் ரோடு முழுவதும் 1 கோடி ரூபா 50 லட்சம் 40 லட்சம் சாதாரணமாக செலவு பண்ணுறாங்க. கடைகளை போடுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சிட்டு ஒன்றுமே இல்லை, வருமானம் இல்லைன்ட்டு மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுறாங்க. உடச்சி எடுத்துட்டு வெளியேறிடுறாங்க. உடச்சி எடுத்துடுறாங்க. இப்போ நாங்கள் என்ன அப்படின்னா, கில்டு வந்து தேர்தல் முடிஞ்ச உடனேயே எங்களுடைய அணியாக நாங்கள் தேர்தலில் நிற்க போகிறோம், ஓட்டிட போகிறோம். அந்த இதில் நான் இருக்கனான்னு தெரியாது. நான் அதோட ஆதரவு அளித்து ஒரு அணியில் நான் ஆதரித்து பேச போகிறோம். அதில் நாங்கள் போடுற தீர்மானங்கள் பல இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமானது பலூன் திரையரங்குகள் அல்லது பழைய காலத்து டென்ட் கோட்டா. முன்னெல்லாம் டென்ட் கோட்டா போட்டால் இப்போ வந்து சீட்டு வந்துருச்சு, தகர சீட்டு. அந்த தகர சீட்டே போட்டு உள்ளே வந்து திரையரங்க வச்சு வெறும் 100லிருந்து 150 நாற்காலிகள் மட்டும்தான். ஏன்னா 4 காட்சிகள் வந்து படமாக்கப்படணும் அப்படின்னா 100 ரூபாய் டிக்கெட்டு, 70 ரூபாய் டிக்கெட்டு அல்லது 70 ரூபாய் டிக்கெட்டு, 50 ரூபாய் டிக்கெட்டு. சிறிய பட்ஜெட் படங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 100 திரையரங்குகளுக்கு அதை நம்ம தேடி போகிறோம், பிடிச்சிட்டு ஹார்ட் டிஸ்க் அதில் நம்ம கொடுக்குறோம். ஒன்றும் இந்த டியூப் மூலியமாலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ஓட்டி நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவில் இருக்கோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப விலை குறைவாகிடும். நமக்கு அதை கொண்டுட்டு போய் நம்ம நேரடியாக அந்த திரையரங்குகள்லேருந்து நம்ம நேரடியாக வெளியே ஒளிபரப்பு பண்ணலான்னு திட்டங்கள் வகுத்து வச்சுருக்கோம். இன்னும் பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்குது. ஒன்றாக இணைஞ்சு பண்ணணும். அது மட்டும் இல்லை, கில்டு தேர்தல் வேண்டும்னு சொல்லி இந்த மாதம் ஜனவரியில் விரைவில் சென்னையில் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். ஒரு உண்ணாவிரத போராட்டமோ அடையாள போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம். அப்போது அதில் வந்து தேர்தல், அதாவது பார்த்திங்கன்னா செயல்படாத பொறுப்பாளர்களை நியமனம் ரத்து செய்து புதிய நிர்வாகிகளை நாங்களாகவே தேர்வு செய்ய போகிறோம். இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க வழக்குன்னு சொல்லி நிறைய பேர் கைவிடுறாங்க. நீதி அரசர்களும் எங்களை கைவிடுறாங்க. வழக்கறிஞர்களும் சரியாக நின்று வாதாட மறுக்கிறாங்க. ஏன்னா ஜாக்குவார் தங்கம் யாரையுமே விலை கொடுத்து வாங்கிடுறாரு. எங்கள் நீதி நாங்கள் ஒரு வழக்கறிஞரை பிடிச்சா எங்கள் வழக்கறிஞருக்கு அவர் எங்களோட அதிகமாக பணத்தை கொடுத்து லாக் பண்ணிடுறாரு. அல்லது எங்கள் கூட இருக்கிறவரே அதை செய்கிறாராங்கிறதும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. யாரால் அந்த தவறு நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்க. ஆனால் மொத்தத்தில் தேர்தல் வந்து வேண்டாம், வரக்கூடாது, இப்படியே காலத்தை ஓட்டலான்னு ஒரு குரூப் வேலை பார்க்குறாங்கிறது மட்டும் எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இதை கண்டிப்பாக நகர்த்தணும், இதை தகர்த்துட்டு இந்த தேர்தல் கொண்டு வர போகிறோம். இந்த ஜனவரியில் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். கில்டு மட்டுமல்ல, திரைப்பட தொழிலாளர்கள் எல்லோரும், அனைத்து சங்கங்களும் நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த சிறு பட தயாரிப்பாளருக்கு வந்து 100 திரையரங்குகளை உருவாக்கிட்டோம்னா அப்புறம் பிவிஆர்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடையை கட்டிடுவாங்க. ஏன்னா நாம் வந்து இந்த 100 திரையரங்குக்குள்ளே தான் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வரணும், ஒரு ஒப்பந்தத்தை போடணும். இல்லைன்னா பிவிஆர் அப்போ பாருங்கள் வரும், அப்புறம் காலப்போக்கில் மாற்றிக்கும். 100 திரையரங்கு படம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்துடுவார், நம்மகிட்ட கையேந்தி நின்றுவார். ஐயோ நீங்கள் படம் கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியாக கேட்கறதுக்கோ போராடுவதற்கோ சரியான நபர்கள் இல்லாததுனால வந்த வினை. நாம் இதை வலுவாக முன்னெடுத்து எத்தனை இருந்தாலும் சோனியிலேருந்து எல்லாத்தையும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் சரி செய்வோம். விரைவில் வெல்லுவோம். இந்த அண்ணன் மாரி செல்வராஜ் போன்ற அவர் இன்னைக்கு வந்து பதறாரு. நாங்கள் எத்தனையோ 5 6 ஆண்டுகளாக நாங்கள் பதறும்போது யாரும் கண்டுக்கல, கேட்கல. இது ஒரு மாற்றமாக இருக்கட்டும். இன்னைக்கு அவருக்கு வந்தது, நேற்று எங்களுக்கு வந்தது, இன்னைக்கு அவருக்கு வந்திருக்கு, நாளைக்கு எல்லாருக்கும் இது வரும். அதனால் இதை சரி செய்வோம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். விரைவில் வெற்றி நடை போடுவோம். கில்டு தேர்தலை நோக்கி எங்களது பயணம். நன்றி, வணக்கம்.